வணக்கம். பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கு மிக மிக முக்கியமான செய்தியோடு உங்கள் முன்னால் வந்திருக்கிறேன். என்ன செய்தி? அதுதான் இன்றைக்கு இந்தியாவே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களினுடைய ஒரு எழுச்சி. அந்த எழுச்சியினுடைய ஒரு வடிவமாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பான் பூச்சி கட்சி என்கின்ற ஒன்றை தங்களை இழிவாக பேசுவதற்காக இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன வார்த்தைகளை பயன்படுத்தினாரோ அதே வார்த்தையை எடுத்து தங்களுடைய கட்சியினுடைய இயக்கத்தினுடைய பெயராக மாற்றி இன்றைக்கு இளைஞர்கள் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை இந்தியா முழுவதும் உண்டாக்கி இருக்கிறார்கள். அது பற்றி இன்று பல்வேறு தகவல்களோடு வந்திருக்கிறோம். அமெரிக்காவிலிருந்து இன்றுதான் அதனுடைய ஆரம்பித்த அந்த இளைஞர் வந்திருக்கிறார். அது பற்றியான அதாவது இதற்கு முன்னால இதோடைய பின்னணியை பார்ப்போம். டெல்லி பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு விதமான சமூக கூட்டங்கள் அல்லது ஆர்மிஸ், படைகள், நாடுகள், குழுக்கள் இவர்களுடைய படையெடுப்பிற்கு உள்ளாகி இருக்கிறது. முகலாயர்களுடைய அதற்கு முன்னால் நம்ம முகலாயர்களுக்கு முன்னால் பாபர்கள் அது போன்ற வந்தவர்கள், அதற்கு பின்னால் முகலாயர்கள், அதற்கு பின்னால் வெள்ளைக்காரங்க வந்திருக்கிறாங்க. அதற்கு பின்னால் நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் டெல்லியில் விவசாயிகளினுடைய படையெடுப்பு 2020-21ங்கிற அதற்கு பின்னால் இன்றைக்கு இளைஞர்களினுடைய ஒரு படையெடுப்பாக எழுச்சியாக நாம் பார்க்கிறோம். இதற்கு முன்னால் கூட ஓரிரண்டு தடவைகள் இவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் இது கூடுதலாக ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. வேறு எந்த பெரிய தலைவனும் இதன் பின்னால் இல்லை என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம். இதற்கு காரணம் அடிப்படையிலே கல்வியிலே அதில் நடைபெறும் ஊழலுக்கு எதிரான அதிருப்தி தான். இந்தியாவில் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வரக்கூடிய தேர்வுகளில் நடைபெற்ற அந்த கசிவுகள், பேப்பரில் முறையற்ற நடைமுறைகள் மற்றும் மாணவர்களுடைய தற்கொலைகள் போன்ற சம்பவங்கள் இளம் தலைமுறை மத்தியில் இனிமேல் நாம் வாழ முடியாது என்கின்ற ஒரு நிலையை அவர்களுக்கு கண் முன்னால் நிறுத்திவிட்டது. இந்த நிலையில தான் இந்த காக்ரோச் இளைஞர் இயக்கம் என்பது ஒரு முழக்கம், ஒரே ஒரு மைய முழக்கமாக இதற்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் இன்றைக்கு அவர் விலக வேண்டும், பதவி விலக வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையோடு அவர்கள் இன்றைக்கு அணிதிரண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பொதுமக்களுடைய உணர்வுகளுக்கு எதிரொலிப்பது என்பது பாரம்பரியமான ஊடகங்களாக இருந்து வந்தது இதுவரைக்கு. ஆனால் இன்றைக்கு உள்ள ஊடகங்கள் எல்லாம் பெரும்பாலும் கோடி மீடியாக்கள் அரசுகளால் விலைக்கு வாங்கப்பட்டு அல்லது அவர்களுடைய கைகள் முறிக்கப்பட்ட நிலையிலே அரசு சொல்லுவதை கேட்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சமரசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த முதலாளிகள். இத்தகைய சூழல்ல தான் இப்படிப்பட்ட ஒரு இயக்கம், போராட்டம் வந்திருப்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கதாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஏற்பட்டுள்ள இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 89 அதாவது அந்த எக்ஸாமினேஷனில் மீண்டும் மீண்டும் தேர்வுகள் வைத்தது, மறுதேர்வுகள் ரத்து செய்வது, இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் ஏற்பட்டிருக்கின்றன. தற்போதைய தலைமுறை வெளிப்படைத்தன்மை, பொறுப்பேற்றல், அதாவது அக்கௌண்டபிலிட்டி வேணும், அரசாங்கம் வேணும் மற்றும் ஒரு நல்ல எதிர்காலம் வேண்டும். இதுதான் இவர்களுடைய போராட்டத்தினுடைய இயக்கத்தினுடைய உள்ளடக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு பல்வேறு பக்கத்தில் உள்ள மாநிலங்கள் எப்படி விவசாயிகள் போராட்டத்திற்கு வந்தார்களோ நாங்கள் முன்னின்று நடத்தினோம். அதுபோல ஹரியானாவிலிருந்து, யூபியிலிருந்து, பக்கத்தில் உள்ள மாநிலங்கள், வடக்கே உள்ள ஹிமாச்சல் பிரதேசத்திலிருந்து, இன்றைக்கு அது போன்ற மாநிலங்களிலிருந்து, பஞ்சாபில் இருந்து மாணவர்கள் திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு செய்தியை பாருங்க. நீங்கள் ஹரியானாவிலிருந்து டெல்லி ஜந்தர் மந்தருக்கு வருவதற்காக பயணம் செய்து கொண்டிருந்த இளைஞர்கள் கூட்டத்தை அங்கே உள்ள அவர்கள் ஜெய்தேவ் நகர் உள்ளவங்க அவங்கள தூக்கி ஸ்டேஷனில் டீடைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்படி பல இடங்களில் டீடைன் பண்ணி வச்சு
போக விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கூட நாம் பார்க்கிறோம். அதுபோல இந்த பல்வேறு நெடுஞ்சாலைகள்ல இருந்து வருவதை தடை செய்து கொண்டிருக்கிறார்கள், தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை மீறி இளைஞர்கள், டெல்லியில் உள்ள இளைஞர்கள் இன்றைக்கு வந்து கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஜந்தர் மந்தர்ல காலையிலேயே போராட்டம் தொடங்கிவிட்டது. அதற்கு சிஜேபியுடைய ஆதரவாளர்கள் பெருமளவிற்கு அங்க வந்து குவிய அடக்கியிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கில். நீங்க ஒரு செய்தியை பார்க்கணும். இந்த பெருமளவிற்கு என்று நான் சொல்லும் பொழுது, இன்றைக்கு நாட்டில் ஒரு பய பீதியை இன்று மோடி அரசாங்கம் கிளப்பிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே பெரிய காங்கிரஸ் கட்சி போன்ற மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற திரிணாமுல் கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு உடைத்து அல்லது அவர்களை அடக்கி கொண்டிருக்கின்ற நிலையிலே இளைஞர்கள் ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். அதையும் மீறி எதிர்காலம் வேண்டுமென்றால் நாம் போயே ஆக வேண்டும் என்கின்ற வகையிலே அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு செய்தியை பாருங்க. அந்த கோடி மீடியா வந்து அது என்ன மீடியான்னு எனக்கு தெரியல. அதை பார்க்கும்போது கோடி மீடியாவில் 1, 2 இன்னைக்கு அனைத்தான் நேஷனல் மீடியா எல்லாமே கோடி மீடியாவை போயிடுச்சா. அதில் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சுக்கிடுங்க. ஒருத்தர் வந்து அந்த ஊடகவியலாளர் வந்து கேள்வி கேட்குறாரு. அப்போ அந்த போராட்டத்தில் பங்கு பெறக்கூடிய அந்த இளைஞரிடம் கேள்வி. அந்த இளைஞர் உடனடியாக பதில் கொடுக்கிறாரு. நான் உங்களிடம் பேச விரும்பவில்லை. கோடி மீடியா, நான் ஓடுவதற்காக வரவில்லை, உங்களிடம் பேசுவதற்காக வரவில்லை என்று இந்த சொல்லாங்க இல்லையா. இந்த பதில் இன்றைக்கு இந்தியா முழுக்க வைரலாகி கொண்டிருக்கிறது. கோடி மீடியாவை பார்த்து நான் உங்களிடம் பேச விரும்பவில்லை. இதை எல்லா மாநிலங்களிலும் உள்ள ஒவ்வொரு மாநிலம், அதாவது தேச அளவில் உள்ள அந்த கோடி மீடியாக்கள் என்பது பரந்துபட்ட அளவில் இருந்தால் கூட ஒவ்வொரு மாநில அளவிலும் கோடி மீடியாக்கள் அதற்கே உரித்தான அளவில் இருக்கத்தான் செய்யும். இதையும் நாம் இதுபோன்று அந்த மீடியாவில் இருந்து வருகின்றவர்களை பேசுவதற்கு, அணுகுவதற்கு, அவர்களிடம் நாம் பதில் சொல்வதற்கு போராட்ட களத்தில் உள்ளவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் அடிப்படையிலேயே ஒரு போராட்டவாதி என்கின்ற அடிப்படையிலே இதை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. அப்புறம் இன்றைக்கு அந்த அபிஜித் தீப்கே டெல்லியில் வந்து அடைஞ்சு அவர் வந்திருக்கிறாரு. வந்த உடனே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அங்கே ஏர்போர்ட்டுக்கே காவல்துறையினர் கூப்பிட்டு அன்றைக்கு எல்லா பக்கமும் வேறு யாரும் போக முடியாதுங்கிற அளவுக்கு அவர்கள் தான் மப்டியிலிருந்து கூப்பிட்டு வராங்க. கையில் ஒரு புஸ்தகம் கொண்டு வராரு பாருங்க. என்ன புத்தகம்னு கேட்டிங்கன்னா, அந்த புத்தகத்தில் அம்பேத்கருடைய படம் இருக்குது. அம்பேத்கருடைய சுயசரிதை அதை கையில் வைத்து கொண்டு வருகிறார். அந்த அம்பேத்கர் படம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, இது சாதாரண புத்தகம் என்று நாம் தள்ளிவிட முடியாது. அவர் அதை கையில் வைத்திருப்பதில் அது ஒரு செய்தியை சொல்லுகிறது. என்ன செய்தி? அந்த புத்தகம், அந்த படம் சொல்லக்கூடிய செய்தி, அரசியலமைப்பின் மீதான நம்பிக்கை. அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி. அந்த அவர் இயற்றிய அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பக்கம் நாங்கள் இருக்கிறோம், அமைதியின் பக்கமாக நிற்கிறோம் என்பதற்கான அடையாளமாகத்தான் அந்த படத்தை அவர் வைத்து கொண்டிருக்கிறார். தூக்கி கொண்டு அந்த இளைஞன் வந்து கொண்டிருக்கிறார். சற்றேறக்குறைய 30 வயது இருக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன். அச்சமில்லை. அம்பேத்கர் தனது வாழ்நாளில் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்தார். அவரது சுயசரிதையை நாம் கையில் வைத்திருப்பது, நாங்களும் போராடுவோம், பின்வாங்க மாட்டோம் என்ற செய்தியை அது அனுப்புகிறதா தான் சொல்கிறோம். அதற்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் சமூக ஊடகங்களில் இவர் யார், இவர் பின்னணி என்ன, 9 வருடங்களுக்கு முன்னால் இவர் எங்கிருந்தார், அமெரிக்காவில் இருந்தார் என்றெல்லாம் இன்றைக்கு கருத்துக்கள். இப்படித்தான் அண்ணா ஹசாரே இயக்கத்தை ஆரம்பித்தார். இருக்கட்டும், 1000 இயக்கங்கள் இருக்கட்டும், 1000 எதிர்மறைகள் இருக்கட்டும், ஆனாலும் கூட இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ரஷ்யாவிலிருந்து தான் அங்கு ஆரம்பித்தது. அதுபோல இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு இயக்கங்கள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அங்கே வெளிநாட்டில் இருந்து கொண்டு தான் இன்றைக்கு அவர் இராணுவத்திலிருந்து இங்கிருந்து தப்பி ஓடி அந்த அழைப்பை இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கான அந்த அறைகூவலை கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு வெளிநாட்டில் இருந்து கொண்டு அறைகூவல் கொடுப்பது தப்பல்ல. ஏனென்றால் இங்கே இவர்கள் ஒரு பாசிச நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த அரசு வருகிறது என்று சொல்லும் பொழுது, அதாவது ஒரு டாக்டிக்கலாக சில செய்வதற்கு போன்றுதான் நான் பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, அண்ணா ஹசாரே அப்படி செஞ்சார். இங்கு காங்கிரஸை இளைஞர்களை அடக்குவதற்காக இல்லை நண்பர்களே, இல்லை. 1000 இயக்கங்கள் வளரட்டும், 1000 இன்றைக்கு பல்வேறு எதிர்மறைகள் இருந்தாலும் வருவது ஒரு ரே ஆஃப் ஹோப்,
ஒரு ஒரு ஒளிக்கீற்று நம் கண்கள் தென்படுகிறது. 1000 பூக்கள் மலரட்டும் என்று சொல்வது போல அதையும் நாம் ஆதரிப்போம். ஏதாவது ஒன்று இந்த நாட்டுக்கு விடிவு காலம் வராதா என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த அம்பேத்கர் சமத்துவத்திற்கான குரலை, ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களினுடைய குரலை ஒலிப்பதாகவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றை மீண்டும் எழுதும் முயற்சியில தற்போதைய அரசு அம்பேத்கரின் கொள்கைகளை புறக்கணிப்பதாக பலரும் கருதுகின்றார்கள். அந்த புத்தகத்தை கையில் ஏந்தி இருப்பது நாங்கள் அம்பேத்கரை மறக்கவில்லை என்ற செய்தியையும் சொல்வதாக இருக்கிறது. அதுபோல அந்த அபிஜித் தீப்கேயினுடைய கருத்துக்கள், அவர் கூறுறாரு, அமெரிக்காவிலேயே என்னால் இருந்திருக்க முடியும், ஆனாலும் அவர் திரும்பி வந்து இதை நேருக்கு நேர் சந்திக்க விரும்புகிறேன். ஏன்னா ஒரு குற்ற உணர்வு ஒரு பக்கம் இருக்கும். 2 விஷயமான கருத்துக்கள். இங்க வந்தா இவர்கள் கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து. ஆனால் அங்கேயே இருந்து கொண்டால் இவன் கவர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய, வெளிநாட்டில் இருந்து கொண்டு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறான், வருவதற்கு பயப்படுகிறான் என்று சொல்வது போல. ஸோ ஹீ இஸ் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். முன்னால் இருந்து இந்த போராட்டத்தை நடத்துவதற்காக வந்திருப்பதாக அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தர்மேந்திர பிரதானுடைய பதவி காலம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வருவது போல நமக்கு தெரிகிறது. அவரை ராஜினாமா செய்ய சொல்லலாம், செய்யாமல் போகலாம். ஆனால் எழுச்சி என்பது நிச்சயமாக மக்கள் எழுச்சி. இந்த எழுச்சியை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு இந்த மோடி அரசின் கையில் தான் இருக்கிறது. த பால் இஸ் இன் த கோர்ட் ஆஃப் மோடி கவர்மெண்ட். அவங்க மேலும் அதை சப்ரஸ் பண்ண விரும்புகிறாங்கன்னு சொன்னா அடுத்த கட்டத்திற்கு வீரியமாக எழும். இதைத்தான் நம்ம பிரசாந்த் பூஷன் அவர்கள் சொல்றாரு. நிச்சயமாக அவர்கள் அடக்கினால் அடுத்த கட்டத்திற்கு நகரும் என்று. காவல்துறையுடைய அனுமதியை பார்த்தீங்கன்னு சொன்னா, டெல்லி காவல்துறை சார்பில் ஜந்தர் மந்தர் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க. ஆனால் அது காவல்துறையோட அனுமதியாக நான் பார்க்கல. அது இன்றைக்கு ஒரு பொலிட்டிக்கல், அரசியல் ரீதியான முடிவுகள் தான் என்று அவர்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாராளுமன்ற சாலை காவல் நிலையத்தில் கூடாமல் நேரடியாக நீங்கள் ஜந்தர் மந்தருக்கு போயிருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜந்தர் மந்தருக்கு அவர் போயிருக்கிறாரு. காலையிலேயே இன்றைக்கு பல சாதாரண மக்கள்கிட்ட, நான் சொல்வது சோஷியல் மீடியாவில் உள்ளவங்க, அங்கே அந்த இளைஞர்கள் அவங்கெல்லாம் அந்த இதை மைக்கை வச்சுக்கிட்டு அல்லது அவங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. துணிச்சலாக தங்களுடைய எதிர்ப்பையும் துணிச்சலையும் அங்கே அவர்கள் அந்த பெண்கள் அந்த பையங்களுடைய தாயார், மாணவிகளுடைய தாயார்கள் துணிஞ்சு பேசுகிறார்கள். ஒரு மாணவர் கூறுகிறார் பாருங்க, அதையும் நம்ம போடுறோம் பாருங்க நீங்க காட்சியில. பல்வேறு நான் இந்த சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இது சம்பந்தமான ஊடகங்களுடைய வர்ற காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஒரு மாணவர் சொல்றாரு, நாங்கள் இனி அமைதியாக இருக்க மாட்டோம், வினாத்தாள் கசிவு எங்கள் கனவுகளை கொள்கிறது, எங்கள் குரலை இனி யாரும் அடக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்கிறோம். மற்றொருவர் கூறுகிறார், இன்னொரு இளைஞன் கூறுகிறார், அபிஜித் அம்பேத்கர் புத்தகத்துடன் வந்திருப்பது எங்களுக்கு பெருமையாக உள்ளது, அவர்தான் உண்மையான தலைவர் என்று சொல்லுகின்ற அந்த செய்தியை கூட பார்க்கிறோம். சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய ஆதரவு கோடி மீடியாக்கள் காண்பிக்கவில்லை, பெரிய அளவுக்கு ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது. அந்த செய்தி நான் சொன்னேனே, நான் கோடி மீடியாவிடம் உங்களிடம் பேச விரும்பவில்லை என்ற அந்த செய்தி இன்று பரவி கொண்டிருக்கிறது. அதே போல அம்பேத்கர் புத்தகத்துடன் வந்த செய்தியும் இன்று பரவி கொண்டிருக்கின்றது. பல இளைஞர்கள் தங்களுடைய ஆதரவை பதிவு செய்கின்றனர். அதாவது சிஜேபி புரொட்டஸ்ட், கோடி மீடியா ஹை ஹை, ஜனதா மந்திர் என்று சொல்லக்கூடிய அந்த ஹேஷ்டேக் போட்டு அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே காக்ரோச் ஜனதா கட்சியினுடைய இந்த போராட்டம் இளைஞர்களுடைய அதிருப்தியினுடைய வெடிப்பாக நாம் பார்க்கிறோம். கோடி மீடியாவுக்கு எதிரான தெளிவான குரலாக நாம் பார்க்கிறோம். அச்சமின்றி அரசியலமைப்பை முன்வைக்கும் போராட்டமாக மாறுகின்றோம். அம்பேத்கர் புத்தகம் இதற்கு ஒரு அடையாளமான போராட்டம். இது இந்த தலைமுறையினுடைய இந்தியாவினுடைய ஜென்சி போராட்டம் முதல் போராட்டமாக நாம் பார்க்கலாம் என்பதை கூறிக்கொண்டு இந்த செய்தியை இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். அடுத்த செய்திகளை ரூஸ்டர் செய்தியில அவசரமான அல்லது முக்கியமான செய்திகள் வந்தால் அதை நாங்கள் உங்களிடம் காண்பிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நன்றி தோழர்களே, நன்றி, வணக்கம்.
கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.